வணக்கம் மக்களே. இன்னைக்கு 2வது நாள் ஏலகிரியில் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் வாங்க. உள்ள வந்து கேமரா நாட் அலோடா, அதனால உள்ள ரொம்ப சூப்பராக இருக்குது. புதுசாக கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய பெருமாள். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருமாள் கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. லொக்கேஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அப்படியே கீழே இறங்கி போகலாம். முடிஞ்சால் கீழே வீடியோ கவர் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா வெளியே போய் முருகர் கோயிலுக்கு போய் பார்த்துக்கலாம். அடுத்து முருகர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது. மேலே போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே போகலாம். செருப்பு இங்கே விட்டுடலாம். இங்கே வந்து மலையில் இருக்கிறாரு. முருகர்னாலே மலையில் தான் இருப்பார். அதுவும் படி ஏறி போனோம். இந்த வியூ சூப்பராக இருக்குதுங்க. வியூ எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கு. காலையில் விடிகாலையில் வந்து நல்ல குளிருங்க. கிளைமேட் நல்லா இருந்தது. மழை பெய்யறதுனால தான் இந்த கிளைமேட்டுன்றாங்க. ஆனால் நம்ம வந்து மழை டைமில் பனி டைமில் வந்தோம்னா கிளைமேட் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் தூரம் தான், அப்படியே வாங்க போகலாம். கோயில் டூர் பார்க்குறோம். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் போகிறோம். அப்புறம் வந்து முருகர் கோயில். இப்போ வந்து முருகர் கோயிலில் தான் நிற்கிறோம். இங்கே வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வெயிலே தெரியல. வெயில் அடிக்குது, ஆனால் வெயிலே தெரிலங்க. சில்லுன்னு இருக்குது. இந்த வியூ வந்து நீங்களே பாருங்கள். ஏதோ சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. வியூலாம் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இங்கே நம்ம மக்கள் வந்து திரும்ப திரும்ப சொன்னாலும் வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறது வந்து நம்ம மக்கள் தான். நீங்கள் கொஞ்சம் கீழே பாருங்களேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே இங்கே தண்ணியை குடிச்சு கீழே அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் தண்ணி குடிங்க, வாங்குங்க, ஆனால் பாட்டிலை மட்டும் டஸ்ட்பினில் போடுங்க. இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப அருமையான பிளேஸு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் மனம் சுளிக்க வைக்குது. மற்றபடி இடம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. முருகர் கோயில் வந்தோம், நல்ல தரிசனம். அப்படியே கோயில் சுற்றிட்டு அடுத்து எங்கே போகலான்றது வந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே ஃபண்டேரா பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருந்தது. தனியாக ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். இங்கே டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, என்னென்ன உள்ள பறவைகள் விலங்குகள்லாம் என்னென்ன இருக்குன்றது வந்து வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டோம். அடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. போயிட்டு கேம் ஆடிட்டு டயர்டில் வந்து சாப்பிட்டோம். இது வந்து ஹோட்டல் ஹில்ஸ். இதோட லொக்கேஷனை கொடுக்குறேன். சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. டயர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு மற்ற கதையை பார்ப்போம். பாய்.
இன்னைக்கு டே 2ல வந்து ஈவினிங் செக்ஷன்ல வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு அவுட்ல வந்திருக்கோம். கூட்டம் இன்னைக்கு வந்து நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, வீக்கெண்டுன்றதுனால. நாளைக்கு இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். காரமாக சாப்பிடும் போது வந்து ஃபுல்லாக பிஸ்கட் இருந்தது. ஒரு ஓட்டையை போட்டுருவோம். அவங்க வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சொல்லியிருக்காங்க. ஈவினிங் ஆனால் ஒரு மாதிரி கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்துச்சு. எங்கே போனாலும் இதோட ஆதிக்கம் தாங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக கேட்டாங்க. பவுடர் அடிக்கிற அளவுக்கு காரம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. அப்படியே செதுறுது. போன்சாயின்ற ஒரு பிளான்ட் வாங்கலான்ட்டு உள்ளே போனாங்க. அந்த போன்சாயிலேயே எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்றது வந்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்களே பாருங்க. இது சக்யூலண்ட். ஸோ தண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கும். அது என்னன்னா மாய்ஸ்சர்லேயே உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டு வச்சுக்கும். ஸோ இந்த சாயில் வந்து ராக் ட்ரை ஆன பிறகு தண்ணி ஊற்றணும். வறண்ட பிறகு வறட்சி இறுகி போன பிறகு நமக்கு தெரியும். சரி, நல்லா தெரியும். இப்போ இல்லை மாய்ஸ்ட் இருக்கா, மேல் பாதம் ஃபுல்லா இறுகி போயிருக்கும் இல்லையா, அப்போ ஃபுல்லா வந்து அந்த வெடிப்புற டைம் வரும்போது அப்போ ஃபுல்லா ஃபீட் பண்ணிடும். நீங்க இது எத்தனை இயர் ஆகுது? இது 13+. 13+. இப்போ நம்ம இந்த சின்னதா வாங்கணும்னா இது எவ்வளவு ஆகும்? இந்த இந்த இது என்ன இயர் கேக்குறீங்களா? 3.5 years old. இது இல்ல, இது எவ்வளவு ரேட் வரும்? இது 700 வரும். 700. 500 இது வந்து 500. இதுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாத்தக்கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் பண்ணாதான் பிளான்ட் டயாபர்ஸ் ஆகும். நீங்க இப்போ பிளான்ட் வளர்க்கல, ட்ரங்கை தான் வளர்க்குறீங்க. ஸோ பிளான்ட் எவ்வளவு ஸ்டவுட்டா இருக்கோ இன்னும் எக்ஸ்பென்சிவ் ஆகும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 7000 சொல்லிட்டு, இது இவ்வளவு பெருசாகிடுச்சுங்க. அந்த 7000 இதுலயே வந்துடும், வேல்யூ வந்துடும். அதாவது எவ்வளவு கண்டென்ட் பண்ணி ஸ்டைலிஷ் பண்றீங்களோ அந்த பிளான்டோடைய கூட்டிகிட்டே இருக்கும். இதுவும் போன்சையா? ஆமா, முறை எக்ஸாட்டிக்கா. இது எவ்வளவு ஆகுது? 2000. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல ஸ்மெல் இருக்கும். அந்த இலையை நீங்க தடவி மோந்து பாருங்க. சும்மா கையில தடவி மோந்து பாருங்க. ஆமா, இட்டாலியன் பிரீட். லெமன் இது கலந்த மாதிரி. அதுவும் இல்லாம அது பாருங்க கில்டரிங்கா இருக்கும் லீஃப். அது பெயிண்ட், அது ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்கும் பாருங்க. 2000 இது? ஆமா, இல்ல இம்போர்ட்டட் பிளான்ட்ஸ். அந்த லெமன் ஸ்மெல் வருது. முறை ஆயிடுச்சோ இந்தாங்க. அது எவ்வளவு ஆகுது? இங்க சின்னது ஸ்டார்டிங் அது. ஆமா சின்னது. இப்போ இது டேமிங் ப்ராசஸ்ல இருக்குது. இது வந்து எஸ் மெத்தட். ஓகே. இப்போ டிப் பண்ணிருக்கு இல்லையா, ஒரு 6 months கழிச்சு நீங்க தட்டி வச்சுக்கோங்க, இந்த ஷேப்ல நின்றோம் பிளான்ட். இந்த எஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டைலிஷ் பண்ணிக்கணும். இது எவ்வளவு ஆகுது? எஸ் சார், இது கம்மி தான். 300 தான். இதே தானே இது? அதே தான் அது. இது கம்மியா இருக்கோ அது தயா? ஓ ஓகே. இது தண்டை பாருங்க, தண்டை பாருங்க. இது எஸ் சார், இது 400. அதுக்கு நீங்க இதை எடுத்துக்கலாம். இதுவும் டேம் பண்ணல இது. பட் இது வந்து டேமிங்ல இருக்கு. இப்போ நீங்க டேம் பண்றதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வச்சு இந்த லீஃப் எடுத்து இது ஒரு ஸ்ட்ரிங் பண்ணி இது ஒரு ஸ்ட்ரிங் பண்ணா கேதுங்களா? ஓ இப்படி நம்ம என்ன இதுக்கு? ஆமா, இப்போ பிரான்ச் நான் திருப்பினோம்னா ஒரு ட்ரீ ஷேப் வந்துடும். பாயிண்ட் அதுதான் முறை எக்ஸாட்டிக்கா. இது இன்னொருத்தர் இங்க இருக்காரு போல. ஆமா, குட்டியை கீழே இருந்து டேம் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சார் நீங்க இது இங்க பாருங்க, மொட்டை மரம் கேஸ்கேட் மெத்தட்ல பண்றது. அதுக்காக பண்ணா மேலேயே நான் மொட்டையாக்கிட்டு கீழே மட்டும் பிளான்ட் ஆகுது. ஏன்னா எல்லா பிளான்ட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கா ஷேப்பு. ஒன்று காஞ்சி இருக்கும், உனி காஞ்சி இருக்கும், அதுல கிளைகள் வரும், கிளைகள் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்றது தான். இது கேஸ்கேட் மெத்தட். இங்க நிறைய இருக்கு. நீங்க கேட்டது ஜேடு. ஆமா ஆமா, அதெல்லாம் எவ்வளவு ரேட் வரும்? 8,500 அந்த ரேஞ்சில் வரும். 8,500 வரும். அது நிறைய இருக்கு. இது பாக்ஸ் வுட் ட்ரீ, இது வந்து ஃபைக்கஸ் கிரீன் ஐலாண்டு, ஃபைக்கஸ் பாண்டா, சாண்ட் பேப்பர் ஃபைக்கஸ், சைப்ரஸ். என்ன நினைச்சுன்னா போன்சாய்னா ஒரே இதுதான் இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு வெரைட்டி இருக்கு. டெண்டர் பிளான்ட்ஸ். டெண்டர் பிளான்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், அதாவது பால் உரம் தாவரங்கள். ஃபிக்னு சொல்றதுன்னா ஆலமரம், அரச மரம் எல்லாமே பால் உரம் தாவரங்கள். அது எல்லாத்துலயும் பண்ணலாம். இது பார்பராஸ் செரி ஃப்ரூட் பிளான்ட். இது போட்டு வச்சிருக்கேன். அது ஃப்ரூட் வரும்.
அந்த சின்ன சைஸ்லயே ஃப்ரூட் வரும். குட்டி குட்டி ஃபுட்டாக வந்துடும். அது இதெல்லாம் ஃபைக்கஸ் தான். உள்ள பாருங்க விழுதுலாம் வந்துருக்கும். ஃபுல்லாக சுற்றி வச்சு பாருங்க வேறு. ஆமா. இன்னும் இதெல்லாம் ஒன்று டைம் எடுத்து மாற்றலை. டைம் இல்லாமல் இருக்கு. இதோ குல்மோர் ட்ரீ. மேஃப்ளவர் சொல்றீங்களா? இது இங்க நிறைய பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, மேஃப்ளவர் ட்ரீயே தான். இப்போ நீங்க ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர் அந்த மரம் தான் இது. அதுல போன்சாய். ஓ சரி, அப்ப நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாம்.